அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி பகவான் வக்ரமாகிறது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரலும் வக்ரமாகுது. வக்ரத்துல செயல்படும். இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே சனி ஒரு பாவ கிரகம். வக்ரமாகும் போது உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சனி வக்ரமாகுதுன்றதுக்காக ஜென்ம சனியா வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. பாத சனியா தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலயே தான் இருக்கு. ஆனா நட்சத்திரத்துல பின்னோக்கி நகருது. அந்த வகையில இந்த சனி பாத்தீங்கன்னாக்க இப்ப உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கு. அதே போல புரட்டாசி மாசம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. இப்படி நட்சத்திரத்துலதான் பின்னோக்கி திருப்பி ரிவர்ஸ்ல அப்படியே எடுக்குது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சனி 2ஆம் பாதத்திலேயே இருந்துதான் வக்ரமாகுது. வருஷத்துக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 140 நாள் வக்ரமாகும். அந்த வகையில இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 137 டேஸ் வக்ரமாகுது. இந்த வக்ர பலன் என்பது எல்லாருக்குமே சில பாதிப்புகளையோ சில நன்மைகளையோ கொடுக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். கும்பராசியாவே இருந்தா கூட ஒரு லக்னம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு தசாபுக்தி நடக்கும். உங்க ஜாதகத்துல சனியின் நிலை அதை பொறுத்தும் இந்த வக்ர காலம் என்பது நல்ல பலனை கொடுக்குதா கெட்ட பலனை கொடுக்குதான்றத கணிக்க முடியும். பொதுவாகவே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாய் இருக்கு அப்படின்னாக்க இந்த வக்ர காலம் கோச்சாரத்துல சனி வக்ர காலம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. தொழில் மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி தன்னுடைய பெயரை நிலைநாட்டணும்னு போராடிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது, ரெகக்னிஷன் கிடைக்காது, அல்லது நல்ல திறமை இருந்தும் நல்ல வேலை இல்லாம குறைவான சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கான ஊதியம் கிடைக்காம இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு மன வருத்தத்தோடு இருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு இந்த வக்ர காலத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை தேடுறீங்க, இவ்வளவு நாளா வேலை தேடி தேடி ஓய்ஞ்சு போனீங்க, இப்ப வேலை கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். அதே போல ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கூட கிடைக்கும். ஒரு நல்ல இடமாற்றங்கள் கூட சில பேருக்கு அமையும். முயற்சி பண்ணலாம். சோ அப்போ சில முடிவுகள் மாறும் என்றே சொல்லலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாங்க. சரி, என்னுடைய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, இந்த கோச்சாரத்துல சனி வக்ரம் ஆகுது, எனக்கு நன்மைகளை நடக்குமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா அவர்களுக்கான பதில் என்ன அப்படின்னாக்க, இந்த சனியை பொறுத்தவரையிலும் உங்க ராசியாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம். அப்ப இந்த 2 பாவகத்தோட வேலையை 2ஆம் இடத்துல இருந்து செய்யும். நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ரமாக இல்லை என்றாலும் நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி பிரிந்தவர்கள், சப்போஸ் எந்த தோஷமும் இல்லை, தொழில் காரணமாக தான் பிரிந்திருக்கீங்கன்னா அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. நல்ல ஒரு தசாபுக்தி நடக்குது அப்படின்னாலும் இது நடக்கும். அப்படி இல்லைனாக்க தசாபுக்தி நடக்கல, ஆனா என் ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படின்னாக்க ஓரளவுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா மொத்தமா சனியே வக்ரம் ஆகல என்னுடைய ஜாதகத்துல, எனக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை, 6ஆம் பாவகத்தின் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் பாவக அதிபதியோட தசை நடக்குது. இதெல்லாம் லக்னத்துக்கு சொல்றேன். லக்னத்துல இருந்து 6 கூடியவன் 8 கூடியவன் இந்த மாதிரி தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு சில தடைகள் தொடரும். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில கூட இருக்கீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் பேசாம கொஞ்சம் மௌனத்தை காப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே எக்ஸ்ட்ரா வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்க அது பாதிப்பை கொடுக்கும். சோ உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகாத இருக்கு அப்படின்னா வேலை மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு வருதுன்னாக்க இந்த 3 மாசத்துக்கு நீங்க வேலை மாறாம இருக்கிறது நல்லது. அதே போல இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை செய்யாம இருக்கிறது நல்லது. குறிப்பா நீங்க வேலை தேடுறீங்க, ஆனா வேலை கிடைச்சிரும் சம்டைம்ஸ். ஆனா இருக்கிற வேலையை விட அங்க போனாலும் தெரியும் அவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கும். கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் வேலை கொஞ்சம் சம்பளம் கூடுதலா கிடைக்குதுன்னு அங்க போயிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால ஒரு 3 மாசம் பொறுமையா இருந்துட்டு நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஜாப் ட்ரை பண்ணலாம். யாரு? உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெறவில்லை என்றால். அதே போல இந்த நேரத்துல வீடு கட்டுறது, வாகனம் புதிதாக எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். அல்லது சொத்துக்கள் வாங்குறது, சில பேருக்கு பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கலான்ற திட்டங்கள்லாம் வரும். அப்படி வித்து வாங்குறீங்கன்னா அதில் நஷ்டம் அடைகிறது அல்லது சில ஏமாற்றங்களை சந்திக்கிறது போன்றவையும் ஏற்படும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்கல அப்படின்னாக்க இந்த நேரத்தில் நீங்க ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்றதா நல்லது. இந்த மாதிரி விஷயத்த, அதாவது
சொத்து வாங்குறது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது, அல்லது விற்க போறது. முக்கியமா விற்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு முயற்சி பண்றீங்கன்னா பையர்ஸ் வரமாட்டாங்க. அப்படி வராங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு கேட்பாங்க, நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு 3 மாசம் பொறுமையா இருந்துட்டு நவம்பருக்கு பிறகு நீங்க செயல்படலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாது இருக்கீங்கன்னாக்க, வக்கரமானவங்க இருக்கிறாங்கன்னா, சப்போஸ் நீங்க சொத்து வாங்குறீங்க, விற்கணும் அப்படின்னாக்க விற்கலாம். விற்கிறதுக்கான பையர்ஸும் வருவாங்க. நீங்க வித்துட்டு புதிய சொத்து கூட வாங்கலாம். அல்லது வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, பண்ணலாமா அப்படின்னா தாராளமா நீங்க இந்த ஆவணி மாசத்துல இருந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல ஜென்மத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடுகள் பெரிதாக இருக்காது, ஆர்குமெண்ட்ஸ் குறைவாக இருக்கும். மேலும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கீங்க வேலை விஷயமானா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அரசு பணியில இருக்கேன், ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்கிறேன், கிடைக்குமானா கிடைக்கும். இந்த நேரத்துல சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே போல இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நிறைய நெகட்டிவான விஷயங்களே சொல்றாரு அப்படின்னு தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணி போன மாசம் கமெண்ட் கூட போட்டிருந்தீங்க. அதாவது ஜூலை மாசத்துக்கான பலன்கள் போட்டுறதுல கூட. ஆனா இருக்கிறது தான் நம்ம சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம ஏன் நெகட்டிவையும் சொல்லிடுறோம்னாக்க, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறோமோ அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஒரு எச்சரிக்கை தான், ஒரு கவனமா இருங்க, இந்த விஷயத்துல போனா இந்த பாதிப்பு வரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக அந்த விஷயத்தை செய்யாம இருக்கலாம். பிரச்சனை நம்மளை தேடி பெரும்பாலும் வர்றதில்ல, நாமளே பிரச்சனையை தேடி போய் தான் மாட்டிக்கிறது. அப்ப பிரச்சனையை தேடி போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த சனி வக்கரம் ஆகாதவங்களுக்கு கூட சில பிரச்சனைகள் உங்களை தேடி வராது, நீங்க தான் தேடி போற மாதிரி இருக்கும். வேலையை விட்டுடலாம்னு தோணும். வேலையை விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க பிரச்சனையா இருக்கும். நீங்க விடாம இருக்கிற இடத்துலயே இருந்து பாருங்க 3 மாசம், அப்புறம் இங்கேயே இருக்கலாம்னு தான் தோணும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ அது ஒரு கைடன்ஸுக்கு தான் இந்த ஜோதிடன்றதை தவிர ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் பண்றது மாதிரி இந்த ஜோதிடன்றது கிடையாது. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. இந்த கிரகம் இந்த நிலைமையில இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும், அல்லது இந்த கிரகத்தால நன்மைகள் வரும்ன்றதுதான் ஜோதிடம் என்பது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் தொடர்ந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயம் எதிர்பார்த்து வரீங்க, அதாவது எல்லாமே பாசிட்டிவா சொல்லுவாங்கன்னு. கண்டிப்பா பாசிட்டிவா சொல்லணும்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா ஜென்மத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது ஒரு டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல சனி உங்க வாக்காலேயே சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல. அதுதான் அப்படிதான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப வக்கரமாகிறதுனால உங்க ஜாதகத்திலே வக்கரமா இருந்துச்சுன்னா பெருசா பாதிப்பு இல்லை. நீங்க ஏதாவது வாய் தவறி பேசினீங்கன்னா கூட யாரும் உங்களை பெருசா தப்பா எடுத்துக்க போறது இல்லை. அப்போ குடும்ப வாழ்க்கையில ஸ்மூத்தா போகும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா நீங்க வாக்கு கொடுக்கறது, வாய் தவறி கூட எதுவும் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, குடும்ப உறவுகள் கிட்ட, வாழ்க்கை துணைவர்கிட்ட கூட சில வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகள், சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல இந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் டென்ஷன் இல்லாம ஒரு டிப்ரெஷன் இல்லாம போயிட்டு இருக்கோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்க, உங்களுக்கு சனியால சில பாதிப்புகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இவ்வளவு நாள் பட்டுட்டு இருக்கீங்கன்னாக்க அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கொஞ்சம் கிடைக்கும். அதே போல யாரெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, பிரச்சனை இருக்கு இல்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனைனா நீங்க கொஞ்சம் உஷாராயிடணும். அதாவது வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரலாம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி வரல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு மேலதான் எனக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்க இருக்கிற வேலையிலேயே தான் இருக்கணும். அப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த நேரத்துல வேலை இல்லாம ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டுட்டு வேற வேலைக்கு போவீங்க. அதுக்கு அந்த 3 மாசம் அங்கேயே இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற ட்ரை பண்ணி போகலாம். பெட்டரான வாய்ப்பு அப்ப கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இவ்வளவு நாள் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜூலை மாசம் 13ஆம் தேதிக்கு பிறகுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில போராட்டங்கள் இருக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அல்லது வேலையிலையும் அப்படின்னாக்க நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கு நீங்க உங்க ஜாதகத்தையே பார்க்கணும்லாம் கிடைக்க தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். சில பேர் உங்க ஜாதகத்தை பாக்குறீங்கன்னா எடுத்து பாருங்க, ஜாதகத்துல எந்த கட்டத்திலயோ சனி வான் போட்டிருக்கு அப்படின்னா அது வக்கரம்னு அர்த்தம். இப்ப என்ன தசா புக்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோட தசை இல்லை, அல்லது அங்க இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை இல்லைன்னா ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் நடக்காது, பாசிட்டிவா தான் நடக்கும். அதை நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். அப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் என்பது பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ செயல்படுமானா கிடையாது. அது உங்களுடைய டிபெண்ட் அப்பான் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த சனி வக்கர காலத்துல சப்போஸ்
உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல நேர் வலுவோடு இருக்குன்னா அப்படிப்பட்டவர்கள் மட்டும் முடிந்தால் நீங்க வந்து திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே நன்மைகளை கொடுக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை கூட போயிட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வாங்க பௌர்ணமி நாட்கள்ல. அதாவது 3 மாதம் 3 பௌர்ணமி நாட்கள் கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நிறைவேறுது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன் நானு. கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும். நீங்க உண்மையான மனதோட திறந்த மனதோட சிவபெருமானையே நினைச்சு கிரிவலம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த பாதசனியோட பாதிப்பு கஷ்டங்கள்லாம் விலகும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.